துனிசியாவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை அடுத்து அந்நாட்டிற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகளில் பெரும்பாலானோர் வெளியேற்றப்பட்டனர். இதனால் அந்நாட்டு சுற்றுலாத்துறை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என தெரிகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று துனிசியா, குவைத் மற்றும் பிரான்சில் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றன. துனிசியாவின் சவுஸ் கடற்கரையில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 39 பேர் பலியாகினர். இதில் பிரிட்டன், ஜெர்மன், பெல்ஜியம், பிரான்ஸ் மற்றும் அயர்லாந்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாதிகள் பொறுப்பேற்ற நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் கடற்கரையில் துப்பாக்கியுடன் ஓடிய காட்சிகள் அங்கிருந்த CCTVயில் பதிவாகியிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. துனிசியாவுக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்த வெளிநாட்டு பயணிகள் தாக்குதல் காரணமாக பயணத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு வெளியேறினர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சொந்த நாடு திரும்புவதற்காக தனி விமானங்களும் இயக்கப்பட்டன. On a des enfants, on a une famille, on doit les nourrir, tu vois. Nous sommes un peu perturbés. துனிசியாவில் மீண்டும் தாக்குதல் நடக்கும் அபாயங்கள் இருப்பதாக பிரிட்டன் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை காரணமாக துனிசியா சுற்றுலாத்துறை மேலும் பாதிப்படையும் என கருதப்படுகிறது. துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.